பஞ்சாயத்து தலைவர் வச்சு கலெக்டர் கொடுங்க. அவங்களுக்கு தான் சீலுக்கு அதிகாரம் உண்டு. போலீஸுக்குன்னா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு போராட்டத்தை இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த கம்பெனியை திறந்து 1.5 வருஷம் ஆகுது. இந்த கம்பெனில வெரி பேட் ஸ்மெல் வந்துகினே இருக்கு. பசங்க நடமாட முடியல, பெரியவங்க நடமாட முடியல, சின்னவங்க நடமாட முடியல. அது 2 வருஷம் சுவாசிச்சா கேன்சர் வரும் சொல்றாங்க டாக்டர். இந்த புகையை சாதா புகையா இருந்தாலும் பரவாயில்ல, மூச்சு விடாத அளவுக்கு இங்க வாசனை வருது. இந்த வாசனை நிறுத்த சொல்லி நாங்க எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணோம், அவங்க கிட்ட முறையிட்டோம். அவங்க கேட்கற மாதிரி தெரியல. இது சாப்பிட முடியல, மூச்சு விட முடியல. இதனால ஊர் மக்கள் நிறைய பயப்படுறாங்க. எதனா முகத்தை மூடிக்கொண்டு போராடிய ஊர் மக்கள் இவங்க உழைக்கிறதுக்கு நாங்க எங்க பசங்க பலிகடை ஆகணுமா? அதை எப்படி நாங்க சுவாசிச்சு ஊர் உள்ள இருக்க முடியும்? உயிருக்கே ஆபத்து இருக்கிறது என்பதால் ஊர் மக்கள் செய்த வித்தியாச போராட்டம். அது 2 வருஷம் சுவாசிச்சா கேன்சர் வரும் சொல்றாங்க டாக்டர். விழுப்புரம் திண்டிவனம் அருகே மீன் தீவனம் தயார் செய்யும் தொழிற்சாலையில் இருந்து புகை வெளியேறுவதாகவும் மேலும் இதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் கூறி உடல் உபாதைகளுக்கு ஆளாவதாகவும் கூறி பொதுமக்கள் அங்கு முகத்தை மூடி தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் உருவாகியது.